السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 17 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அடுத்த ஜும்ஆக்கிடையில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் அனைத்தும் நீங்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இந்த உலகம் படைக்கப்பட்டது அது ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை. அதே போன்று இந்த உலகம் அழியப்போகின்ற நாளும் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் எந்த நாள் என்றால் அது ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு பல சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு இருக்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். இன்னும் சில இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அதாவது ஜும்ஆவுடைய அந்த நேரம் என்பதாகும். ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்போம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதிலை வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அதாவது அதிகமாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நாம் ஒரு தடவை நபி அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அல்லாஹ் அருள் செய்கின்றான், ரஹ்மத் செய்கின்றான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பில், அதாவது நாம் ஜும்ஆவுடைய நாள் கூறக்கூடிய ஸலவாத்
நபி அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக இன்னும் ஒரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுகின்றோமோ, நாளை மறுமையுடைய நாளில் யாருமே உதவ முடியாத அந்த நேரத்தில் நபி அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள். நாம் அதிகமாக நபி அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கின்றது. அதுதான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நீக்குகின்றான். அதே போன்று யார் இஸ்திக்ஃபார் செய்கின்றாரோ அவருடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அவர் நினைக்காத புறத்திலிருந்து ரிஸ்கை அல்லாஹ் அவரிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் யார் இஸ்திக்ஃபார் செய்கின்றாரோ அவருக்கு. அதே போன்று அவருடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக சீர்படுத்தி கொடுக்கின்றான். ஒரு இமாம், அதாவது அந்த இமாம் தன்னுடைய உஸ்தாதிடம், அவர் படிக்கக்கூடிய அந்த கல்வி கற்றுத்தரக்கூடிய அந்த உஸ்தாதிடம் கவனிக்கிறார். அந்த உஸ்தாதிடம் ஒருவர் வருகிறார், அவர் ஒரு பிரச்சனையோடு வருகிறார். அந்த இமாம் கூறுகிறார், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று. சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர், அவர் வேறு விதமான பிரச்சனையுடன் வருகிறார். அவருக்கும் அந்த இமாம் கூறுகிறார், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று. இன்னும் சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வருகிறார். அவர் வேறு விதமான பிரச்சனையுடன் வருகிறார். அவருக்கும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அந்த இமாம் பதில் கூறுகிறார். இதனை பார்த்த அந்த இமாமினுடைய மாணவன், நீங்கள் 3 நபர்களும் 3 விதமான பிரச்சனையுடன் வந்தார்கள், ஆனால் எல்லோருக்கும் ஒரே பதிலைத்தான் கூறினீர்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று கூறினீர்கள். ஏன் என்று கேட்டதற்கு, எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு இஸ்திக்ஃபார் என்று கூறினார்கள் அந்த இமாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபாரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்த மாற்றத்தை உண்டாக்குவான். இஸ்திக்ஃபார், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குவான். அதே போன்று சோதனைகளை அல்லாஹ் நீக்குவான். இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 17 தடவைகள் ஓதுவோம். அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 255வது வசனம், ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم என்று வரக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சி, இதனை நாம் 17 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவார்.